ஹலோ கைஸ், எல்லாரும் வந்து லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ மறக்காம தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ எபிசோட ஸ்டார்டிங்கில் வந்து அந்த டீச்சர் பண்ண அட்டாக் வந்து நம்ம ஹீரோ வந்து அவனோட ஐஸ் ட்ராகனை வச்சு கவர் பண்ணுறான். அந்த ஐஸை உடச்சிட்டு அந்த ஹீரோ ரெண்டு பேரும் பஞ்ச் பண்ணிக்குவோம். ரெண்டு பேரும் எட்டையாட்டே போய் விழுறாங்க. ஸோ ஹீரோயினை வந்து என்னாச்சு, ஹீரோ என்னாச்சுன்னு பார்க்க ஸோ அந்த டீச்சரை சொல்கிறான், பரவாயில்ல உன் பவர் வந்து முன்னோட இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா, இதுக்கப்புறம் நீங்கள் வழியில் இதுக்கப்புறம் வராது அப்படின்னு சொல்கிறான். நீ உண்மையிலேயே நினைக்கிறியா நான் உன்னை விட்டுருவோம் அப்படின்ட்டு, நீ வந்து உன்னோட எய்ம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் வந்து இந்தமாரி சிட்டிலாட ஒரு பொண்ணு ரெட்டை வந்து நாங்கள் கடத்த போகிறோம் அப்படின்னாங்க. ஸோ இவங்க வந்து பேசிகிட்டே இருக்கும்போது ரெட்டை வந்து கண்முழிக்கிறான். ரெட்டை கண்முழிச்சோடனே அவனுக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிட் பியர் இருக்குது, பெரிய பியர். ஸோ அதை பார்த்தோன்னா இன்னும் இவ்வளோ பெரிய பியர் இருக்குது, கூட நம்ம சண்டை போட தான் ஆனால் அவங்கள அதை டாச் பண்ணிகிட்டே இருக்காங்க. முடியாது சண்டை போட பார்க்குறாங்க. ஆனால் அவங்ககிட்ட அவங்க வெப்பன் இல்லாதனால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு மீதி ரெண்டு டீச்சரும் ஸோ லியாங்கியும் வராங்க. அவங்க வந்து டீச்சர் அடிபடுறதை பார்த்து டீச்சர் வந்து சொல்லிடுறாரு, இந்த மாதிரி இவன் தான் வந்து எல்லாரையும் கொள்றவன், இவன் தான் வந்து நம்ம அட்டாக் பண்ணுறான் அப்படின்னோடனே இந்த ஹீரோயினாக சொல்கிறாங்க, இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்ட்டு. ஸோ லிங்கிலாம் பார்த்துட்டு எனக்கு அப்போவே தெரிண்டா நீ இப்படி தான் இருப்ப, அடுத்த டீச்சர்ஸும் ஏறாங்க, நீ வந்து பண்ணுறது தப்புப்பா, அந்த மாதிரி சரண்டர் ஆகிடு அப்படின்ட்டாங்க. ஸோ அது ஹீரோனு யோசிச்சு பார்க்குறாங்க. ஸோ இப்போ என்ன தான் நடக்க போகுதுன்னு தெரில, இவங்ககிட்ட எப்படியா புரிய வைக்கணும், இருக்கிற ஆபத்து இல்லைனா வந்து ரெட்டுக்கு தான் ஆபத்து அப்படின்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்குறாங்க. பட் ஆனால் வந்து இந்த லியாங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தமாரி இந்த நாய் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தீங்களா, இவெல்லாம் நாய்க்கு சமம், குப்பைக்கு சமம், ஆனால் இவன் பண்ணுறதெல்லாம் பாருங்கள் அப்படின்ட்டு. ஸோ வந்து டீச்சர் நீ அமைதியாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இப்போ நீ சரண்டர் ஆகியா இல்லை ஃபைட் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது, பரவாயில்ல என்னன்னாலும் பிரச்சனை இல்லை, நான் கூட ஃபைட் பண்ணிவிடா இங்கேருந்து போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் வந்து நான் ரெட்டை போய் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல வராங்க. சரி ஓகே தம்பி, அப்போ நீ இது பண்ணலாம் வந்து நீ என்ன முடிவு பண்ணிக்க, என் பவரை பார்த்துரு அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சண்டை போட வராங்க. பட் நம்ம ஹீரோ வந்து அவங்களையுமே அடித்து போடுறான். அடித்து போட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து வேறு இடத்துக்கு போய் விழுந்துட்டாங்க. விழுந்துட்டு இவங்க எல்லாம் பார்த்து பயந்துட்டாங்க, ஒரு வேளை இவன் நம்மள தான் அடுத்து கில் பண்ண வரணும் அப்படின்ட்டு. அவன் வந்தோடனே வந்து இந்த எபிசோடு வந்து அதோட வந்து இந்த இடத்துலேயே முடிச்சுறாங்க. ஸோ வந்து லைக் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் எபிசோடு இப்போயே பார்த்துடலாம். ஸோ வந்து நெக்ஸ்ட் எபிசோட ஸ்டார்டிங் இங்கே தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எபிசோடு 18. ஸோ எபிசோட 18லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து இவங்ககிட்ட நடந்து வர வந்து இல்லை தயவுசெய்து கில் பண்ணுறாரு அப்படின்னா ரொம்ப தவாட்டிலே போய் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். நீ வந்து ஹீரோயின் இப்படி தப்பாக பேசினது, அப்போ என்னை பற்றி இப்படி தப்பாக பேசினது, இப்போ நான் ஃபேமிலிக்கு பண்ண எல்லாத்துக்கும் வந்து கொடுக்குறான் அப்படின்ட்டு தவாடியில் அடிச்சுட்டு அவன் போகிறான் ஹீரோயினை கூட்டிகிட்டு. ஸோ பின்னாடி வரவங்களும் வந்து நம்ம லியாங்க பார்த்துட்டு, மாஸ்டர் என்ன ஒன்றும் அவ்வளோ இல்லை, அவனை ஒன்றும் இல்லை, அவனை கொண்டு அப்படின்னா அப்படி அமைதியாடுறா, இப்போ இந்த விஷயத்தில் ஏதாவது பண்ணால் ஒரு பின்னாடி ஏதாவது பிரச்சனை ஆகும், இதுக்கப்புறம் அவனோட பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அந்த டீச்சர்ஸை வந்து அவன் நம்மளை கொல்லவே இல்லை, அவன் எல்லாத்தையும் பண்ணி தான் நம்மளை கொண்டுட்டு போயிருப்பான். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருந்த டீச்சரையும் வந்து ஆளை காணோம். ஸோ அவன் கண்டிப்பாக அவன் தான் அதெல்லாம் பண்ணியிருக்கணும். எதுக்கு என்ன மோட்டிவாக இருக்குன்னு பார்த்தா, ரெட்டு அவளை தூக்க தான் வந்து சிட்டிலோட ஒரு பொண்ணை தூக்கிட்டா எல்லா பிரச்சனையும், ஆனால் அவள் வந்து மிஸ் ஆகிட்டா அப்படின்னா நம்ம எல்லாரும் வந்து செத்துருவோம், அவளை காப்பாற்ற போகலாம் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் சீனில் வந்து நம்ம ரெட்டு வந்து அந்த ஸ்பிரிட் பியர்ட்டும் நல்லா அடி வாங்கிட்டு இருக்கா. ஸோ அந்த ஸ்பிரிட் பியரையும் அடிக்கலாம்னு ரொம்ப திட்டியில் எங்கேதோ வந்து ஒரு ஆயுதம் வந்து அவளை அடிச்சது பார்த்தா வந்து அது ரெட்டோட அந்த நிலா மாதிரி இருக்குள்ள அந்த ஒரு ஆயுதம். ஸோ பார்த்தோன்னே பரவாயில்ல எனக்கு காப்பாற்ற வந்துட்டீங்க, நீ மட்டும் ஆனால் நீ பண்ணதை நான் அதையும் மறக்கலை, கண்டிப்பாக இதுக்கு நான் பனிஷ்மெண்ட் அவனுக்கு கொடுப்பேன், நீ வந்து இவ்வளோ கேவலமான ஃபேமிலியில் வந்துட்டு இப்படி பண்ணுறா அப்படின்னு ரெட்டு ஒரு மாதிரி பேசுகிறா. திடீர்னு பார்த்தா அந்த ஸ்பிரிட் வந்து ஒரு பாலா மாதிரி அந்த அவங்களோட ஓனர்கிட்டே போயிடுது. ஸோ அது பார்த்தோன்னே இதை சமான் பண்ண வந்து பக்கத்தில் தான் எங்கன்னா இருப்பான் அப்படின்ட்டு யோசிக்கிறான். ஸோ அந்த இடத்துல அந்த ஹூடிஸ் போட்ட வரான். அந்த இடத்துல நம்ம ஹீரோ போய் பார்க்குறான் அந்தமாதிரி உனக்கு என்ன வேணும், ஏன் இந்த மாதிரி எல்லாரையும் கொண்டு இருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக அந்த மாதிரி நாங்கள் வந்து பல நாளாக பிளான் பண்ணிட்டுருக்கோம், இந்த மாதிரி நோபல்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் கீழ்ப்படி வைக்கலான்ட்டு, அவங்களால எங்கள் ஃபேமிலிக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கு, நீ வந்து உனக்கு ஒரு வாய்ப்பு தன என்கிட்ட வந்து சேர்ந்துரு அப்படின்ற மாதிரி அந்த ஹூடிஸ் போடுங்க. ஏதாவது நம்ம ஹீரோ இல்லை அப்படிலாம் முடியாது, எனக்கு என்ன தோணுதோ அதான் செய்வேன், உங்கள் ஆர்கனைசேஷன் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னும் போது, நீ வந்து நம்ம ரெண்டு பேருக்கு இருக்கிற பவர் டிஃப்ரென்ஸ் உனக்கே தெரியும், நீ வந்து என்கிட்ட இது பண்ணிலாம் நிற்க கூட முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னும் போதே வந்து இந்த எபிசோடையும் முடிச்சிடுறாங்க. ஸோ வந்து எபிசோடோட 19க்கு வந்து போயிடலாம். எபிசோட 19 வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த ஹூடிஸ் போட்டுறலாம். அப்போ பேசிட்டு தான் கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து நீ ஒரு தாழ்த்தப்படுத்த ஃபேமிலி தான், அந்த ஃபேமிலி உனக்கு எவ்வளோ நிறைய நோபல் ஃபேமிலி உனக்கு எவ்வளோ பண்ணியிருக்கு, என் கூட சேர்ந்துரு அப்படின்னும் இல்லை என்னெல்லாம் சேர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே அப்படின்னா வந்து நான் போய் அந்த ரெட்டு கொண்டா நீ தயவுசெய்து எனக்கு வந்து இன்டர்ஃபியர் ஆகுது அப்படின்னா, இல்லை கண்டிப்பாக நான் காப்பாற்றுவேன் என்ன நடந்தோம் அப்படின்னும் போது அவன் அந்த ஹூடிஸ் பொண்ணு கிளம்பிட்டான். ஸோ இவனை வந்து நம்ம ரெட்டு இருக்கிற பார்க்குறான். நம்ம ஹீரோயின் வந்து ரெட்டுக்கு ஏதாவது ஆச்சுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஸோ வந்து ரெட்டு என்ன சொல்கிறான், நீ வந்து எனக்கு ஹீல் பண்ணி விடுவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் சொல்லுவான், இல்லை நீ வந்து சிட்டில் ஆடுற பொண்ணு தானே, உனக்கு என்ன ஹீல்லாம் பண்ணி விட முடியாது, நீ இப்படி வந்து அரகண்டாக இருந்தால் அப்படியே ஒன்று ஹீல் பண்ண முடியும், என்னால் முடியாது மேம், நான் வந்து ஒரு ஆர்டினரி ஃபேமிலி அப்படின்னு திரும்பிக்கிறான். இதை கேட்டவுடனே ரெட்டுக்கு வந்து கோவம், நீ வந்து ஏன் அப்படி இல்லாமல் பண்ணுற, நான் உன்னை ஹீல் தானே பண்ண சொன்னோம் அப்படின்னா, இல்லை உன்னாலாம் பண்ண முடியாது, நான் வந்து தாழ்த்தப்பட்ட ஃபேமிலி, நீ வந்து அப்புறம் எங்கள் ஃபேமிலி உங்கள் அப்பாட்ட சொல்லி என் ஃபேமிலி ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுவேன், எனக்கு எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை, உன்னை பாதுகாப்பாக கொண்டு போய் விடணும், அதை மட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போதே ரெட்டும் மயக்கப்பட்டுருக்கான். சரி ஓகே என்ன பண்ணுறதுன்னு ஹீரோவும் வந்து ஹீல் பண்ணுறான். ஸோ ஹீரோவும் ஹீல் பண்ணிருக்கும் போதே ஹீரோன்னு பார்க்குறாங்க, பரவாயில்ல இவங்க இப்போயாவது ஃபைட்டிங் நிறுத்துறாங்க அப்படின்ட்டு எல்லோரும் பேசிகிட்டே இருக்கும்போதே வந்து ரெட்டு சொல்கிறா, அது மாதிரி வந்து நீ வந்து எங்கள் ஃபேமிலி இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுற வாரியா சர்வெண்ட்டாக வாரியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு அதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறான்.
அந்த இடத்துக்கு இந்த டீச்சர்ஸ்னோடனே வந்து வந்து ஹீரோ வந்து ஃபைட் பண்ணதான் ரெடி ஆகிறான். அதுக்கப்புறம் டீச்சர் சொல்கிறாங்க, இல்லை எங்களை வந்து புரிஞ்சிருச்சு, நான் வந்து உங்களை காப்பாற்ற தான் வந்திருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ வந்து நெக்ஸ்ட் சீன்லேயே நல்லா ஹீல் பண்ணிருக்கும்போது வந்து நம்ம லிங்கி வந்து வரான். அந்த மாதிரி நான் இதுக்கு முன்னாடி நிறைய ட்ரபிள் பண்ணியிருக்கேன், உங்கள் ஃபேமிலி நிறைய ப்ராப்ளம் பண்ணிருக்கேன், மன்னிச்சிடணும், இந்த ஒரு மன்னிப்பு எல்லாமே போதுமா, கவர் ஆகிடுமா கடை, இல்லை சாரி. ஸோ சரி ஓகே, இதுக்கப்புறம் நீ வச்சு ஹெல்ப் பண்ணு, உங்கள் ஃபேமிலி ஏதாவது பிரச்சனை பண்ணுதுன்னா எனக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ணு, எங்கள் ஃபேமிலிக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நீ கொஞ்சம் பார்த்துக்க அப்படின்னா, சரி ஓகே கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம லியாங்கியை வந்து பார்க்குறோம். அந்த இடத்துல நம்ம ரெட்டு வந்து என்னாச்சு அவங்கள என்ன பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போதே வந்து இந்த எபிசோட் வந்து முடிச்சு விட்டுறாங்க. ஸோ வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவு ஒரு வீடியோ 4 வீடியோ ஒரு நாளைக்கு போடுறேன். ஸோ லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.